ஒரு சின்ன இழப்பு, இனிமே என்னால வாழவே முடியாது, ஒரு நோய், இனிமே என்னால மேற்கொள்ளவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இருதயத்தெல்லாம் சமட்டையை கொண்டு அடிக்கிற மாதிரி ஒரு சாட்சியை கொண்டு வந்து ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறாரு. இனிமே உங்க பாடு, உபத்திரம், உங்க கஷ்டம், உங்க கண்ணீர் எதையுமே பெருசுபடுத்தாதீங்க. நம்முடைய அருமையான டைனமாவை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான் சத்தமா. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த ஊத்துக்கோட்டை வட்டத்தினுடைய மொத்த சந்தோஷமும் இங்கதான் இருக்கதான் நான் பார்க்கிறேன். காலையில் வந்து இறங்குனதும் இந்த அழகான லேடிஸ் எல்லாம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. அழகாக ரெட் ரோசஸ் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு திருச்சபை. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல கூட வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். என்னை அன்போடு அழைத்த இந்த திருச்சபையினுடைய பாஸ்டரையா அவங்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரம். அவரை நம்பின அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இந்த மாதிரி சாட்சியாளர்களெல்லாம் ஐயா கூப்பிடும் போது வெளியிலவே ஒரு சின்ன நோட்டீஸ் போர்டு வச்சுட்டா நல்லா இருக்கும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, நெஞ்சு வலி இருக்கிறவங்க, சும்மாவே கஷ்டப்படுறவங்க, எமோஷ்னல் ஆகிறவங்கெல்லாம் இந்த சாட்சியை கேட்க வர வேண்டான்னு சொல்லணும். கர்த்தர் எத்தனை மகிமையான காரியம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த அம்மா சொன்ன சாட்சியில பாதியாவது நம்ம யாராவது அனுபவிச்சிருக்கோமா? கால்வாசி. ஆனா நம்ம எத்தனை முறை கர்த்தரை துக்கப்படுத்துறோம், எத்தனை முறை முறுமுறுக்கிறோம். அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, ஏசப்பா அடி வாங்கினாரு, அவங்க தையல் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஸ்டிச்சஸ், அவ்வளோ ஆப்ரேஷன்ல இன்னைக்கு வந்து அவங்கள பார்த்தா சிரிச்சுட்டே இருக்காங்க. இல்லை கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்ல தான் செய்கிறாங்க, ஆனால் முகத்தில் ஒன்றும் எதுவும் காணும். கர்த்தர் அவங்கள சந்தோஷமாக வச்சு கர்த்தர் நம்மை உபத்திரவப்படுத்துவது எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அம்மா சொன்னாங்க ஒரே நாளில் 28 குடும்பம், அம்மா 28 குடும்பத்தை ரட்சித்தாங்களாம். கர்த்தர் எத்தனை மகிமை, எத்தனை மகிமை. ஒரு திருச்சபையால் சாதிக்க முடியாதது, ஈவன் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தால் சாதிக்க முடியாததை ஒரு நபருடைய சாட்சி நிமித்தமாய், அவங்க படுற கண்ணீரி நிமித்தமாய், உபத்திரவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்கப்பா, உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனப்பட்டு அப்பா அப்படி சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறான்ப்பா. மனுஷ சத்தங்களை கேட்டு கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சத்தம், உம்முடைய மெல்லிய சத்தம், அன்றைக்கு காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணின உம்முடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படியாய் செய்த உம்முடைய சத்தம், கேதுருகளை முறிக்கிற உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் நீர் இருக்கிறீங்கப்பா. எங்களோட கர்த்தர் நீங்கள் இடைப்படுங்க சுவாமி, எங்களோட கர்த்தர் நீங்கள் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சமூகத்தில் நாங்கள் உண்மை ஒப்பு கொடுக்கிறோம், இப்படி சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். இந்த ஊழியக்காரரும் இந்த ஊழியக்கார அம்மாவும் பிரயாசப்பட்டு நெருக்கங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், தேவைகள் மத்தியில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நீர் மகிமைப்படுங்கப்பா. எங்களால் ஒன்றுமில்லை, என் தேவனால எல்லாம் ஆகும். இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 1929 வருஷம் சென்னை மாநகரத்தில் ஒரு அழகான ஒரு முஸ்லீம் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு குரான் என்று சொல்லி பேர் வச்சாங்க. பிள்ளை ரொம்ப அழகாக வளர்ந்து கொண்டு இருந்தது. அங்கே இருக்கிற கொஞ்ச நாள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க.
அதுக்கப்புறம் சென்னையில் அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருந்த நேரம்ன்றதுனால எங்கே பார்த்தாலும் ரொம்ப பெஸ்ட்டான நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போது பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப நல்ல டீசெண்டாக நல்ல பேச நல்ல அழகாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வருகிறது அந்த முஸ்லீம் குடும்பம் பார்த்து இந்த குரான் ஜியாவை அந்த இடத்துல கொண்டு போய் படிப்பதற்காக சேர்த்தார்கள். பிள்ளை படிக்க ஆரம்பிச்சது. சற்றேறக்குரிய 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் இருந்த ஒரு சார் எப்போ பார்த்தாலும் கிளாஸில் அவருடைய காரியங்களை சொல்லித்தரும் பொழுது, பாடங்களை எடுக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பையும் சேர்த்தே சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு நாள் வரும்போது ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்த கதை, காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின கதை, குருடரை பார்க்க செய்த கதை, குருடரை நடக்க கண்களை திறந்த கதை, முடவர்களை நடக்க செய்த கதை, குஷ்டரோகிகளை சுகமாக்கின கதைன்னு சொல்லி என்லெஸ்ஸா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மனதுருக்க முடியவர், ஆண்டவர் ஜனங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறவர் என்பதை அந்த டீச்சர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த குரான்சியா மனசுல இயேசு சுவாமி நிரந்தரமாய் பதிந்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ வீட்டில் சொல்லி கொடுக்கிற குரானுக்கு தன்னுடைய செவிகளை சாய்க்க அவளுக்கு விருப்பம் இல்லை. அவங்க பண்ணுகிற தொழுகைகளில் கலந்து கொள்ள அவளுக்கு விருப்பம் இல்லை. அந்த பெற்றோருக்கு தெரியாம ஒரு பைபிளை வீட்டுக்குள்ள வச்சுட்டு எப்பெல்லாம் அப்பா அம்மா இல்லையோ அப்பொழுதெல்லாம் யாருக்கும் தெரியாம தன்னுடைய கதவை அடைத்து கொண்டு தன்னுடைய அறையில அந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தாள். 1947ஆம் வருஷம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சீசனில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போனப்போ நிறைய முஸ்லீம்கள் அங்கே நிறைய பெரிய போராட்டங்கள் பெரிய காரியங்கள்லாம் நடந்ததுனால அநேக முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு கடந்து போயிட்டாங்க இந்தியாவிலிருந்து. அப்படி போகப்பட்டவர்களில் இந்த குரான்சியாவோட குடும்பமும் ஒன்று. இந்தியாவிலிருந்து சென்னையிலிருந்து அவங்க பாகிஸ்தான் கேபிட்டல் கராச்சியில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் ஆச்சு. அங்கேயும் யாருக்கும் தெரியாமல் பைபிளை படுத்துக்கொண்டே இருப்பா இந்த பிள்ளை. அப்போது ஒரு முறை தாயும் தகப்பனும் சொல்கிறாங்க, உனக்கு இப்போ நல்ல வயதாகிவிட்டது, உனக்கு ஒரு நல்ல முஸ்லீம் பையனை இங்கே மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துருக்குறோம், உனக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க போகிறோம் என்று சொன்னதும் இந்த பொண்ணு சொல்கிறா, வேணாம் மம்மி, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். ஆனால் அவங்க பெற்றோர் கேட்பதா இல்லை. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்து முடிக்க வேண்டும் என்று அவங்க பிரயாசப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் யாருக்கும் சொல்லாம கராச்சிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு அவள் கடந்து போய்விட்டாள். அங்கே போய் ஒரு மிஷினரிகள் நடத்துகிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறா. பகுதி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் கடந்து போவா. இயேசுவின் அன்பை அவங்கக்கிட்ட சொல்லுவா. அங்கே நிறைய பருத்தி அந்த ஃபீல்டெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல போவா. அவங்க கூட சேர்ந்து அந்த பருத்தியெல்லாம் எடுப்பதற்கு, அந்த காட்டன்லாம் எடுக்கிறதுக்கு அவள் ஹெல்ப் பண்ணுவா. அவங்க கூட உட்காந்து இயேசு எவ்வளோ நல்லவர்னு சொல்லுவா. இப்படி காலம் கடந்து போகுது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, இந்த பிள்ளை எங்கே இருக்கு தேடுறாங்க. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வழியில் கண்டுபிடித்து விடுகிறார்கள். 1960வது வருஷம் அந்த பிள்ளை தன்னுடைய பெயரை குரான்சியா என்கிற அந்த முஸ்லிம் பெயரை மாற்றி எஸ்தர் ஜான் என்று சொல்லி தனக்குத்தானே ஒரு பெயரை அவள் வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானமும் எடுத்தாள். ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவளாய் போகிற வருகிற இடங்கள் எல்லாவற்றையும் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் மிஷினரிங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா கிராமங்களில் கடந்து சென்று இயேசுவின் அன்பை சொல்லி கொண்டிருந்த அந்த மகள் 1960வது வருஷம் February 2ஆம் நாள் அவங்க தங்கியிருந்த ரூமில் அவங்க யாரோ ஒருவரால் ரொம்ப கொடூரமாய் கொலை செய்யப்பட்டு இருந்தாள். எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. சென்னையிலிருந்து வந்த பொண்ணு, முஸ்லீம் குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு, ஆண்டவருக்காக எத்தனை பக்தி வைராக்கியம். அவளுக்கு தெரியும், என்றோ ஒரு நாள் நான் கொலை செய்யப்படுவேன், என்றோ ஒரு நாள் என் பெற்றோர்கள் என்னை தேடி வருவார்கள், என்றோ ஒரு நாள் என் உறவுக்காரர்கள் என்னை தேடி வருவார்கள், என்றோ ஒரு நாள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்னை தேடி வருவார்கள், நான் கொலை செய்யப்படுவேன் என்பதை நன்கு அறிந்த எஸ்தர் ஜான் 1960வது வருஷம் தன்னுடைய ஜீவனை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தாங்க. 2006ஆம் வருஷம் லண்டன்ல இருக்கிற
வெஸ்ட்மினிஸ்டர் அபேல ஒரு 10-20வது செஞ்சுரியில ஆண்டவருக்காக உயிர் நீத்த அந்த மார்டைர்ஸ், இரத்த சாட்சிகளுடைய பெரிய பெரிய சிலைகளை அவங்க அந்த பெரிய அவங்க நுழைவாயில வச்சு அதை நிறுவி இருந்தார்கள். அதிலே ஒரு சிலை எஸ்தர் ஜானுடைய சிலை. அவங்க அதை வச்சதுக்கு அப்புறமா தான் உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது. எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க, யார் இந்த எஸ்தர் ஜான், யார் இந்த எஸ்தர் ஜான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர் இயேசுவனிடத்துல வருவதற்கும், ஆண்டவருடைய நாமம் போக முடியாத மிக கொடூரமான கல்ச்சரல் காரியங்கள்ல நிறைஞ்சிருந்த எத்தனையோ கிராமங்களுக்கு இயேசுவை கொண்டு சென்றவள் இந்த குரான் சியா என்கிற எஸ்தர் ஜான். பலமாய் கரங்களை தட்டி நீங்க இப்பவும் கூகுள்ல பாகிஸ்தான் மிஷினரி எஸ்தர் ஜான் போட்டிங்கன்னா அந்த அம்மாவுடைய படம் பார்க்க ரொம்ப ஒல்லியா நல்ல கலரா ஒரு வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு அந்த அம்மா சைக்கிள் எடுத்துட்டு அவங்க போகிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. என் மனமெல்லாம் வேதனை. ஆண்டவரே, உமக்காக அவங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போது கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் தாய் தகப்பன் அவங்கள அந்த வழியில் நடத்தலை. யாரும் அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லலை. யாரும் இப்போ இன்னைக்கு உங்கள் பாஸ்டர்மா, உங்கள் ஐயா, இங்கே உங்கள் வந்திருக்க திருச்சபையாரே உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்படி கூட்டங்களுக்கு யாரும் அவங்கள கொண்டு வரல. என்றோ ஒரு நாள் இயேசுவின் அன்பு அவங்க இருதயத்தை தொட்டதுனால அவங்க நினச்சிட்டாங்க, இந்த ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக, இந்த ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காக. இன்னமும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பல திருச்சபையிலேருந்து நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இன்னைக்கும் கிறிஸ்தவங்க இன்னைக்கும் திருச்சபையில் கேட்குற கேள்வி, பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணிங்களா, ஏமா நீங்கள் நேற்று உபவாச கூட்டத்துக்கு வரல, ஏமா நீங்கள் பெண்கள் கூட்டத்துக்கு வரல, ஏமா நீங்கள் இப்படி ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீங்க, இன்னும் நம்மளை கேட்டுக்கொண்டிருக்கு. ஆனால் எத்தனை முறை இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை தொட்டு இருக்குது, எத்தனை முறை இயேசு உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு, எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்னமும் நம்ம வாழ்க்கையை 100% ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பெண்கள் கொடுகை எல்லா வருஷமும் நடக்கிற ஒரு பெண்கள் கொடுகையாய் முடிய நான் விரும்பலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, என் பாடுகள் இருக்கட்டும், என் உபத்திரவங்கள் இருக்கட்டும், என் பிரச்சனைகள் இருக்கட்டும், என் கண்ணீர் இருக்கட்டும், நீங்க எங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு உபத்திரவம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. உபத்திரவமான உலகத்துல தான் நானும் வாழ்ந்தேன் 33 வருஷம். இச்சையான உலகத்துல தான் நானும் வாழ்ந்தேன் 33 வருஷம். நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தினாதான் சாப்பாடு என்கிற சபிக்கப்பட்ட பூமியில வாழ்ந்தேன் நானும் 33 வருஷம் தான். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க. பலமாய் கரங்களை தட்டி. இன்றைக்கு பிசாசு ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம முன்னாடி மழை போல காட்டுறான். ஒரு சின்ன கடனை, அவ்வளோதான், நான் செத்தே தான் போகணும். ஒரு சின்ன இழப்பு, இனிமே என்னால் வாழவே முடியாது. ஒரு நோய், இனிமே என்னால் மேற்கொள்ளவே முடியாது. அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இருதயத்தெல்லாம் சமட்டியை கொண்டு அடிக்கிற மாதிரி ஒரு சாட்சியை கொண்டு வந்து ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறாரு. இனிமே உங்கள் பாடு, உபத்திரவம், உங்கள் கஷ்டம், உங்கள் கண்ணீர் எதையுமே பெருசுப்படுத்தாதீங்க. இந்த ஊரில் எத்தனையோ பேர் உங்களை விட படித்தவங்க இருக்கிறாங்க, உங்களை விட அழகானவங்க இருக்கிறாங்க, உங்களை விட பணக்காரவங்க இருக்கிறாங்க, உங்களை விட பக்தியானவங்க இருக்கிறாங்களா இல்லையா? போறாங்க, எவ்வளவு பேர் என்னெல்லாமோ செய்யறாங்க, பக்தியானவங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். இவங்க என் பிள்ளைங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. எனக்கு இந்த அழகானவங்க வேணாம், இந்த ரொம்ப எஜுகேட்டட்லாம் எனக்கு வேணாம், இந்த பிள்ளை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு குடும்பத்தால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? அல்லது உங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மை சூழ்நிலை இருக்குதா? உங்களுடைய அடிப்படை தேவை கூட சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த உலகத்தின் நியாயாதிபதியாய் வரப்போகிற எங்கள் தேவனுடைய பிள்ளை நானு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த யாரையும் சும்மா விட போறதே கிடையாது. ஏதோ நீங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போறவங்களா மட்டும் ஆண்டவர் இருக்க போறதில்ல. நீங்க ஜெபிக்கிறதுனால தான் இந்த ஊத்துக்கோட்டை வட்டத்துக்கு பாதுகாப்பு.
நீங்க ஜெபிக்கிறதுனால தான் உங்க பக்கத்தில் இருக்கிற வாலிபர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த பகுதியில் வருஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறதுனால தான் நரகத்தின் வாசல் இன்னும் அடைபட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மாவும் என்கிட்ட சொன்னபோது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த சுலைமேனி பெண்கள் கூட்டத்தில் நான் என்ன பேசணும்ப்பா? எனக்கு தெரியும் நல்ல பாஸ்டர்ஸ் கீழே அவங்க இருக்காங்க, சத்தியம் அவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த பைபிள்லேருந்து நான் என்ன பேசினாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் ஏதோ சொல்ல என்ன அங்கே அழைக்கிறீங்க, ஏதோ அவங்களுக்கு சொல்ல என்ன நீங்கள் அழைக்கிறீங்க, என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்ட பொழுது எத்தனையோ பிரசங்கங்களை நான் எவ்வளவோ தலைப்புகளை வைத்து நான் பிரசங்கம் பண்ணினேன். உங்களிடத்தில் பேசும்படி கர்த்தர் எனக்கு ஒரு தலைப்பை, எனக்கு ஒரு டைட்டிலை கொடுத்தார், தீர்க்கதரிசியானவள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியானவள், the prophetess, the prophetess. பலமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவரை ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறாரா? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வருது பின்னாடி நடக்க போறத முன்னாடி சொல்றவங்க. ஆனா ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள் தீர்க்கதரிசியானவர்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் தீர்க்கதரிசியானவர்கள். ஆண்டவருடைய சத்தியத்தை உள்ளபடி சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசியானவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த 2026ஆம் வருஷம் உங்க எல்லாரையும் ஆண்டவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதாகமத்தில் அம்மா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு எம்மி எல்லாருக்கும் ப்ரைஸை ஓடி ஓடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நானும் ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு அப்புறமா தரேன், பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசியானவள் யார்? பியூலா, உனக்குள்ள இவ்வளோ வேத அறிவா? எழுந்து நில்லு பியூலா, எழுந்து நில்லு சீக்கிரமா. பலமா கரங்களை தட்டுங்க. மிரியம். மிரியம் தான் இந்த வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசியானவள். முடிஞ்சது, உனக்கு கிஃப்ட் இருக்கு. ஹல்லேலூயா. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். லேவியின் குடும்பத்திலே ஒருத்தியை, லேவி கோத்திரத்தில் 2 பேர் இருக்காங்க. அந்த தகப்பனுடைய பெயர் அம்ராம், தாயினுடைய பெயர் ஜோசபத். ஹல்லேலூயா. இந்த அம்ராம் ஜோசபாத்தை கல்யாணம் பண்றாரு. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அது ரொம்ப அழகுள்ளது என்று கண்டு அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாய் கிடக்குறாங்க. வசனம் சொல்லுது, அவங்க ஆளோட்டினால நொறுக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அவங்க செங்கல் சுமக்கிறவங்கள அவங்கள வச்சாங்க. அங்க இருக்கிற அவங்க கட்டின பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் அந்த பார்வோன் இவர்களை வைத்து அவன் கட்ட வைத்தான். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை நெருக்கம், அவங்க வாழ்க்கை இடுக்கண், அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனா அவர்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு ஆபிரகாம், இருக்கிற கடற்கரை மணலை பாரு ஆபிரகாம், இதெல்லாம் உன்னால என்ன முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அடைந்தான். அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஈசாக்கின் மேல ஒரு பயம் இருந்தது. அவன் வெட்டின கிணறுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் வந்து அழிச்சாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ரெகோபோத் என்று ஒரு கிணற்றை அவன் தோடினான். ஜனங்கள் பயந்தார்கள். ஆமென், ஆமென். யாக்கோபை பத்தி உங்களுக்கு தெரியும். வெறும் கையா நான் போனேன், 2 பரிவாரங்களோடு என்னை கடந்து வர பண்ணினீங்க. ஏமாற்றப்பட்டவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவனுடைய சந்ததி யோசேப்பே அவங்க எகிப்தில் அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி விடலை. அந்த எகிப்தில் ஒரு பஞ்சம் வந்த பொழுது யோசேப்பு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தான், அவங்களுக்கு பலனாக இருந்தான். அப்போ அந்த 10 பிரதர்ஸ் அவனை பார்க்க வந்தபோது
அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் பயந்தாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது யோசேப்பு தான் சொல்லி. இவனுங்களுக்கு மரண பயம், செத்தோம் நம்ம இன்னைக்கு. ஆனா யோசேப்பு சொல்றான், ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணதான் கர்த்தர் உங்களுக்கு முன்ன என்னை எகிப்தில் அனுப்பியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி 430 வருஷம் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப பாரோன்னு நினைக்கிறான், இந்த ஜனங்கள் பழுகி பெருகிட்டு இருக்காங்க, இந்த ஜனங்கள் ரொம்ப பெருகிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜனங்களுடைய ஆண் மக்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கிறாங்க, வீரர்களா இருக்கிறாங்க, பார்க்க ரொம்ப புஷ்டியா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்மளை ஒழிச்சு கட்டிடுவானுங்க. அதனால ஒரு சட்டத்தை போடுறான், இந்த எபிரேயர்ல ஆண் குழந்தை பிறந்தா கொலை செய்யப்பட வேண்டும், பெண் குழந்தை பிறந்தா அப்படியே விட்டுடலாம். வசனம் சொல்லுது, அங்கிருந்த மருத்துவச்சிகள் சிப்போரால் பூவால் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறான், எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா நீங்க கொலை செஞ்சிடணும். ஆனா வசனம் சொல்லுது அவங்க அப்படி செய்யல. அவங்க செய்யாததுனால கர்த்தர் அவங்க குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலை. இப்பதான் நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி இந்த லேவி குடும்பத்துல ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறக்குது. அந்த அம்மா கொலை செஞ்சிருக்கணும், அல்லது இந்த நர்சஸ் கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டுமே நடக்கல. அவங்க பார்க்குறாங்க, இந்த பேபி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நான் பெற்ற பிள்ளை, இதை எப்படியாச்சும் காப்பாற்று, அப்படி தானே ஒரு தாய் நினைப்பாங்க. 3 மாதம் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, 3 மாதம் ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்க முடியாதான். உண்மையா? அப்படியா? 3 மாசத்துக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, நீங்க பின்னாடி வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. ஒளிச்சு வைக்க முடியாததுனால அந்த அம்மா ஒரு அழகான நாணல் பெட்டியை செய்கிறாங்க. செஞ்சு கீழ் பூசி நல்லா அதை தண்ணியெல்லாம் உள்ள போகாம வச்சு அந்த குழந்தைய அதில் வச்சு கொண்டு போய் நைல் நதியில விட்டு விடுகிறாள். ஹல்லேலூயா. விட்டுட்டு அந்த அம்மா அழுது கொண்டே வீட்டுக்கு போயாச்சு. என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆகார் சொன்ன மாதிரி தான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாதுன்னு அவ போயிட்டா. ஆனால் வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு தமக்கை இருந்தால், ஒரு அக்கா இருந்தா, அவ தூரத்தில் நின்று அதை பார்த்து கொண்டே இருந்தா. ஓ, என் தம்பிக்கு என்ன ஆக போகுது, என் தம்பிக்கு என்ன நடக்க போகுது, என் தம்பி பிழைப்பானா? அல்லது நைல் நைட்டினுடைய நீங்கள் படிச்சிருப்பீங்க, நைல் நதியில் இருக்கிற அந்த குரோக்கடைல்ஸ், அந்த முதலைகள் ரொம்ப கொடூரமானது. எங்கள் தம்பி எதையோ ஒரு முதலை கொதறி சாப்பிட போகுது, கடிச்சு சாப்பிட போது எங்களுடைய தம்பிக்கு என்ன ஆக போகுது என்று சொல்லி அந்த அக்கா தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறா. நான் நினைக்கிறேன் அது ஒரு 3 மணி 4 மணி போல இருக்கும் போல. அந்த பார்வோனுடைய குமாரத்தி குளிப்பதற்காக அங்கே வரா தன்னுடைய தாதிமாரோட. அவ வந்து பார்க்குறா, தூரத்தில் ஒரு அழகான பேஸ்கெட், ஒரு அழகான கூடை மிதந்து கொண்டு போகுது. தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி அதை கொண்டு வர சொல்றா. திறந்து பார்த்தா அழகான ஆண் பிள்ளை. ஹல்லேலூயா. அந்த இளவரசி மனசுல ஆண்டவர் பேசுறாரு, இந்த குழந்தை அழகா இருக்கு, இந்த குழந்தைய நீ எடுத்து வள. ஹல்லேலூயா. எந்த ஒரு ராஜா, எந்த ஒரு அரண்மனை அவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்குதோ, எந்த ஒரு அரண்மனை எல்லா ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய சொல்லி இருக்கிறதோ, ஆண்டவர் பாருங்க எப்பொழுதுமே அங்க ஒரு ட்விஸ்ட். ஹல்லேலூயா. அங்க ஒரு ஃபன். ஹல்லேலூயா. அவங்க கொலை செய்ய நினைக்கிற அந்த வீட்டுக்கு அந்த குழந்தை ஆண்டவர் அனுப்புறாரு. யாரு கொலை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு எதிரியாய் பார்த்த, ஒரு எதிரியாய் பார்த்த பார்வோனை இப்ப இந்த குழந்தை என்னன்னு கூடும், என்னன்னு கூடும்? தாத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த ராஜகுமாரத்தி இந்த குழந்தைய நான் தண்ணீரிலிருந்து எடுத்தேன்னு சொல்லி மோசேன்னு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த குழந்தையை எடுக்கிற அந்த நேரத்துல அந்த நின்று கொண்டிருந்த அக்கா ஓடி வரா. ராஜகுமாரத்தை பார்த்து சொல்றா, அம்மா இந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, இதுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மாவை நான் எபிரேய ஸ்திரீகளை ஒருத்தரை கூட்டிட்டு வரட்டுமா? ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, தயவு செய்து கூட்டிட்டு வா, நல்ல ஐடியாவா இருக்கு. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 12 வயசு இல்ல 7 8 வயசு அப்படிப்பட்ட குழந்தைக்கு கூட ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த பிள்ளைக்குள்ள பயம் இல்லை. 2வது அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானம் இருந்ததுனால போல்டா பேச முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, விளையும் பயிர்
அந்த மாதிரிதான் அந்த மகளை கர்த்தர் விசேஷ ஞானத்தினால விசேஷ கிருபையால வச்சாரு. வசனம் சொல்லுது, அந்த பிள்ளை போய் அந்த குழந்தையுடைய தாயையே கூட்டிட்டு வந்துட்டா. யோசிச்சு பாருங்க அந்த சீன் எப்படி இருந்திருக்கும். அந்த அம்மா வீட்டுல அழுதுகிட்டு, அந்த அம்மா வீட்டுல கதறிக்கிட்டு, ஐயோ என் பிள்ளைய நான் இழந்துட்டேனே, ஏன் நான் கடவுள் எனக்கு அந்த பிள்ளைய கொடுத்தாரோ, கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, இதெல்லாம் சொல்லி அந்த தாயை அழுது அவளுடைய நினைவுல அந்த குழந்தை மறைச்சு போயிடுச்சு. அவளுடைய மனசுல அந்த குழந்தை இனி இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே நிறைய நேரத்துல முடியாது, முடிஞ்சு போச்சு உலகம் சொல்லும், சூழ்நிலைகள் சொல்லும். ஆனா ஆண்டவர் அந்த முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்ற இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர் அழிச்சுட்டு ஒரு கமாவை போடுவார். ஹல்லேலூயா. நீங்க முடியுதுன்னு சொல்ற இடத்துல தான் அதை ஸ்டார்ட்டே ஆண்டவர் பண்றாரு. கதையில கட்டி கத்திர மகிமை எடுத்துருவா. அந்த அம்மா வந்து சொல்லுது, பாப்பா அம்மா ராஜகுமாரத்தை கூப்பிடுறாங்க, பாடனுடைய மகள் கூப்பிடுறாங்க. இவளுக்கு பயம், என்னாச்சோ ஏதாச்சோ. வாமா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வாங்க மம்மி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. போய் பார்த்தா எந்த குழந்தை செத்து போச்சு, எந்த குழந்தை முடிஞ்சு போச்சு, எந்த குழந்தை நீ வராது நினைச்சாலும் அந்த குழந்தை அவ கையிலே கொடுத்து ராஜகுமாரத்தை சொல்றா, இந்த பிள்ளையை எனக்கு என்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அவன் வளர்க்கறது மாத்திரம் இல்ல, உனக்கு மாசம் மாசம் நீ காசும் நான் கொடுக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பிட்டா, கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க விரும்பிட்டா, கர்த்தர் உனக்காக எழும்பி நின்றுட்டாருன்னா, கர்த்தர் உங்க சார்பா வந்துட்டாருன்னா, எந்த சூழ்நிலையோ எந்த மனிதர்களோ எந்த காரியமோ பக்கத்துல கூட வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோசேயின் உயிர் காப்பாற்றப்பட்டதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் அவளுடைய அக்கா. இந்த இடத்துல அவர் பேர் சொல்லப்படல, இந்த மோசே போயாச்சு, வளர்ந்தாச்சு. 40 வருஷம் ராஜ்ய வாழ்க்கை, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. வசனம் சொல்லுது, அவன் நல்ல அந்த எகிப்தனுடைய எல்லா கல்வியை நல்லா படிச்சுட்டான். அங்க இருக்கிற வாழ்வித்தைகள், குதிரையேற்றம், ராஜ பிள்ளைகள், ராஜகுமாரர்கள் என்னெல்லாம் கற்றுக்கொள்வாங்களோ எல்லாவற்றையும் மோசே கற்றுக்கொண்டான். 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் அங்க நடக்குது. அவன் நினைக்கிறான், இனிமே என்னால எகிப்துல வாழ முடியாது, I have to run, நான் இந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். அவன் ஓடுறான். அடுத்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. இவ்வளவு நாள் அவன் கண்ணை முடிச்சதும் அவன் முன்னாடி காஃபி இருந்தது. அவன் எழுந்து பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு வந்ததும் அவன் முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. அவனுக்கு திரும்பி பார்த்தா ஜூஸ் கொடுத்தாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவனுக்கு காஃபி கொடுத்தாங்க. இப்போ வனாந்திரத்துல யாரும் இல்லை, ஒரு பரதேசியை போல, ஒரு அனாதை போல அவன் அலைகிறான். அந்த நேரத்துல மோசே நினைச்சிருப்பான், நான் அந்த நைல் நதியே அங்கேயே நானு செத்து போயிருந்திருக்கலாம், நான் ஏன் இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படி வாழ்க்கை? வசனம் சொல்லுது, அவன் எத்ரோனின் ஆடுகளை வனாந்தரத்துல மேய்த்து கொண்டிருந்தான். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரலாம், ஆனா பெரிய பணக்கார குடும்பத்துல, அது ஒரு ராஜ குடும்பத்தை வளர்ந்தவங்க போய் ஆடு மேய்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அப்படிதான் சாப்பிட முடியும், அவனுக்கு அப்பதான் சாப்பாடு கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கை துயரத்தின் வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கை. இங்க போறான், அந்த இடத்துல ஆடு மேய்க்கிறான். 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆடு மேய்ச்ச எஜமான் பார்க்கிறான், இவன் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறான். ராஜகுமாரன் வேற சொல்றான், இவனுக்கு என் பிள்ளைய நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுடைய மகளை திருமணமும் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு நாள் எப்பயும் போல அவன் மைண்ட் செட்டில் ஆயிடுச்சு. இங்கேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இங்கேயே நான் வாழ்ந்துட்டேன், இங்கேயே எனக்கு ஜெர்ஷோன்னு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் நான் ஆட்டெல்லாம் மேய்ப்பேன், நான் இந்த வனாந்திரத்திலே செத்து போயிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆட்டையெல்லாம் நான் மேய்ப்பேன், இந்த வனாந்திரத்திலே நான் செத்து போயிடுவேன். இல்ல, ஆண்டவர் ஒரு எரிகிற முன்பொருள் அவங்ககிட்ட பேசினார், மோசே go back to Pharaoh. ஹல்லேலூயா. நீ எந்த ஃபாரோவுக்கு பயந்தியோ அந்த ஃபாரோ உயிரோடு இல்லை, அந்த பாவம் உயிரோடு இல்லை, நீ அங்கே போ, என் ஜனங்களை ஆராதனைக்கு அனுப்பபடி அவன்கிட்ட போய் எனக்காக பேசணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. உனக்கு தெரிஞ்ச அரண்மனை தானே, நீ வளர்ந்த அரண்மனை தானே, அங்க போன்னு சொன்னாரு. பயந்தான், ஆண்டவரே என்ன ஆள விடுங்கப்பா, அங்க நான் திருப்பி போல, அங்க நான் போல. திரும்ப சொன்னா, எனக்கு மண்ட நாவு,
என்னால பேச முடியாது, என்னால போக முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சகோதரனாக ஆரோன் அவனுக்கு ஹெல்ப் கொடுக்குறான், you go back. போயிட்டான். ஆமென். அங்க போனா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 10 வாதைகள் நடக்குது. எல்லா காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த எகிப்தியர்களை அங்கிருந்து அவன் எகிப்தில இருந்து தன்னுடைய ஜனங்களை அவன் விடுவிக்கிறான். அவன் ரொம்ப மன கஷ்டத்தோட அனுப்பிட்டான். இப்ப வந்துட்டாங்க. ஆரோனும் அவனுடைய சகோதரியும் மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. மோசே முன்பதாக நிற்கிறான், ஆரோன் அடுத்து நிற்கிறான். 3வது லைன்ல யார் நிற்கிறான்? அவனோட அக்கா. அவனோட அக்கா இங்கேயும் அவளுடைய பெயர் இங்கேயும் சொல்லப்படவே இல்லை. அவனுடைய அக்கா நிற்கிறான். அவங்க எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்வனுடைய மனசு மாறுது. ஐயோ இனிமே யார் எனக்கு பட்டணங்களை கட்டுவா, யார் எனக்கு செங்கல் அறுப்பா, யார் எனக்கு இந்த வேலைகளை செய்வா? அவன் பயப்படுறான். உடனே வசனம் சொல்லுது, அவனுடைய எல்லா ஜனங்களை அவனுடைய எல்லா ரதங்களை யுத்த வீரர்களை அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வர சொல்றான். அதுக்குள்ள அவன் செங்கடலுக்கு வந்தாச்சு. செங்கடல வந்ததும் ஜனங்கள் பாக்குறாங்க, முன்னாடி கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. முன்னாடி செங்கடல், பின்னாடி ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன மோசே, நாங்க இவங்க கையில மாட்டி சாகத்துக்கு தான் எங்களை இடத்துல கொண்டு வந்தியா? நான் கேட்கிறேன், 10 வாதைகளை எகிப்தியர் மேல் அனுப்பும் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தாங்களா இல்லையா? இந்த எகிப்துல 10 வாதைகள்ல அவங்களுடைய கால்நடைகள் செத்துச்சு, அவங்களுடைய பயிர் பச்சைகள் செத்துச்சு, அவங்க வீடு அழிஞ்சிச்சு, அந்த எகிப்தினுடைய தலை சென்ற பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க. ஆனா இந்த எந்த பிரச்சனையும் எகிப்தியர் நம்ம எபிரேயர்கள் வாழ்ந்த வீட்டுல வரவே இல்லை. அப்ப அவங்க தெரிஞ்சிருக்கணும், அவங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம், எங்களை அழைச்ச ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இப்ப அந்த ஆண்டவரை எங்களை கூப்பிடுறாரு, அவர் எங்களை நடத்துவார் என்பதை அவங்க புரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த ஜனங்கள் நம்மளை போல நம்மள மாதிரி நினைக்கிற ஆண்டவர் நன்மை செய்யும் போது சோத்திரம், ஆண்டவர் எங்க வாழ்க்கையில இதை செஞ்சாரையா, இதை செஞ்சாரம்மா, சந்தோஷம். ஒரு சின்ன கவலை வந்துட்டோம், சர்ச்சைக்கு போய் இல்லைங்க, சர்ச்சைக்கு போய் நாங்க என்னத்தை கண்டோம், எங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? ஜோம் பண்ணி அதெல்லாம் சும்மா. நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன எழுதி இருக்குதோ, உலகத்தார போல அநேகருக்கு நம்ம முறுமுறுத்துட்டு போயிடுறோம். உலகத்தாரில போல அநேகம் பேசிட்டு போறோம். ஆனா கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம பார்த்திருக்கிறோம், கர்த்தர் செய்த அதிசயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்ச எத்தனையோ நன்மைகளை சிறுச்சமூகத்தோட அவற்றை வாங்கி இருக்கிறோம். இந்த ஆலயத்துல நீங்க வந்ததுனால உங்க குடும்பம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே மாற்றப்பட்டிருக்குது. ஆனா இன்னமும் ஒரு மறுப்பு. இந்த இஸ்ரவேலர் அப்படிதான். செங்கடல் முன்னாடி வந்து முறுமுறுக்கிறாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் மோசேயும் பயந்துட்டான், ஆரோனும் பயந்துட்டான், அவங்க அக்காவும் பயந்துட்டாங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க. என்ன செய்ய போறோம்? உடனே மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, வாட் கேன் ஐ டு? நான் என்ன பண்ணட்டும்? என்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லுவோம், கையில என்ன இருக்கு மோசே? ஒரு கோல் இருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க கையில என்ன இருக்கும்? அருவாளா இருக்கும். வேற என்ன இருக்கும்? கோல் தான் இருக்கு. ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிற அந்த கோலை இந்த செங்கல் மேல நீட்டுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஒரு தீக்காற்று வந்து செங்கல் அப்படியே பிரிச்சு 2 மதில் போல நிக்குது. இஸ்ரவேலர்கள் அந்த வெட்டான் தரையில நடந்து போறாங்க. நடந்து போய் அந்த கரையை சேர்ந்துட்டாங்க. கடைசி தாத்தா நடக்க முடியாத பாட்டியை வரை இழுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டதுக்கு அப்புறம் இப்போ எகிப்தியர்கள் வந்து சேர்ந்தாச்சு, படைகள் வந்து சேர்ந்தாச்சு, குதிரைகள் வந்து சேர்ந்தாச்சு, ரதங்கள் வந்து சேர்ந்தாச்சு. இப்ப சொல்றாங்க, இவனுங்களை இப்படியே விடக்கூடாது, நம்மளும் பின்னாடியே போய் இப்ப கட்டாந்தரையா மாறி இருக்கு, அவங்க இழுத்துட்டு இதே வழியில திருப்பி வந்துடுறோம். வேகமா போறாங்க. உள்ள கால் வைக்கும் போதெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஒரு 10 ஸ்டெப் போகும்போது ஒன்றும் நடக்கல. அவங்களுடைய கடைசி ரதம் உள்ள வரையில அந்த கடல் மதில் மாதிரியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க பாதி வசனத்தோட பாதி வழி வரைய இஸ்ரவேலருக்கு எப்படி வழிவிட்டு செங்கடல் நின்னுச்சோ எகிப்தியருக்கு அதே மாதிரிதான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே எங்களுக்கு ஒரே குஷி, போறா மாதிரியே கூட்டிட்டு வந்துடணும். இப்ப எல்லாரும் கடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் 2 தண்ணியும் ஒன்னா சேர்ந்துருச்சா. அவ்வளவு
போயிட்டாங்கல்ல, ஒரு 2 days கழிச்சு பாக்குறாங்க செத்த பிணங்கள் எல்லாம் அந்த இடத்துல மிதந்து வந்துச்சாம். ஆமென், ஹalleluya. உங்களுடைய எதிரி எவ்வளவு பலசாலியா வேணா இருக்கலாம், உங்களுடைய எதிராளி எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், அவங்க பணம் படிச்சவங்களா, ஆள் பலம் படிச்சவங்களா, பணம் என்ன வேணா அவங்ககிட்ட இருக்கட்டும், கர்த்தர் உங்க கூட இருந்தா ஒண்ணுமே நடக்காது. விரட்டி வந்துட்டாங்க, என் குடும்பத்தை அடிக்க திட்டம் போட்டுட்டாங்க, கோர்ட்ல கேஸ் அவங்க பக்கம் தான் முடிய போகுது, இருக்கிற ஜனங்க அந்த ஊரே அவங்களுக்கு தான் சப்போர்ட், எங்களை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, ஏன்னா நாங்க ஏழைங்க, ஏன்னா நாங்க படிக்காதவங்க, எங்களுக்கு ஹெல்ப்பே கிடையாது. நோ நோ, சர்வ வல்லவர் உங்க கூட இருக்கிறாரு. எவ்வளவு தூரம் வேணா அவங்க ஓடட்டும், எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கட்டும், முடிவில் வெற்றி பெறுவது நீங்க தான். ஹalleluya, ஹalleluya. 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டார். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் வேதாவுடைய பெயரை சொல்லுகிறது, ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம். ஆமென். மிரியாம் என்ன, ஸ்டார் ஆஃப் தி சீ அல்லது டிலைட்ஃபுல் கேர்ள், அவளுக்காக காத்திருந்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பொண்ணு. அந்த குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கிறவ இல்ல, அந்த லேவி குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கிறவ இல்ல, ஆரோன் மோசே சகோதரர்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள் இல்ல. வசனம் சொல்லுது, அவர்கள் செங்கடலை தாண்டி வந்த பொழுது மிரியாம், ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் தன்னுடைய கையில ஒரு டாம்பரின் எடுத்துக்கிட்டாராம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்களும் நானும் ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? ட்ரீட் கொடுங்க, பார்ட்டி பண்ணலாம், வேற வாங்க, நாங்க வீட்டுல நல்ல கல்யாணம் முடிஞ்சது, நாங்கெல்லாம் பயந்த மாதிரிலாம் இல்ல, நல்ல கல்யாணம் சூப்பரா முடிஞ்சிருச்சு, வாங்க ஒரு டூர் போலாம், அப்படிதானே? அப்படிதான் நம்ம செய்வோம் இல்லையோ? ஏப்பா இல்லையோ? இல்ல. ஆனா மிரியாம் அந்த செங்கடல் பிளந்ததை அவன் தன்னுடைய மோசையோடு இருந்து பார்த்தாள். சகோதரனாகிய மோசையோடு அவன் பார்த்தாள். அங்க இருக்கிற ஜனங்கள் பட்ட எல்லா முறுமுறுப்பையும் அவன் கேட்டான். அவங்க இன்னைக்கு வெட்டாந்தரையில நடந்ததையும் அவன் பார்த்தான். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு எதிராக எழுப்பின எகிப்தியர்கள், அவங்க எதிராக வந்த சேனைகளை ஆண்டவர் எவ்வளவு ஈஸியா அவங்க நினைச்சு கூட பார்க்காத வழியில, கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லுவோம்ல, நம்ம ட்ரீம்ல கூட அப்படி நினைச்சது இல்ல, கற்பனையில கூட அப்படி நினைச்சது இல்ல, அந்த வழியில கர்த்தர் எதிரிகளை முறியடித்த போது அவங்க ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு குடிச்சு வெறிச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மிரியாம் தீர்க்கதரிசியானவளே எழும்பி நின்று தன்னுடைய கையில தம்புருவை எடுத்துக்கொண்டால், ஒருத்தர் எழும்பி வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்ச உடனே வசனம் சொல்லுது, அங்க இருக்கிற எல்லா பெண்களும் எல்லா ஜனங்களும் தங்கள் கையில டாம்பரன் எடுத்துக்கிட்டாங்களாம். தன்னுடைய கையில டாம்பரன் எடுத்துட்டு எல்லாரும் ஆடி பாடினார்கள், கலங்கத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை பாடணும். ஆமென். நீங்க ஜெபிச்சீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செஞ்சிருக்காரா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செஞ்சாரா? முதல்ல ஆண்டவரை பாடுங்க. ஆமென். ஹalleluya. 34வது சங்கீதம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் என் வாயில இருக்கும், என் நாவில இருக்கும். ஹalleluya, ஹalleluya. இந்த வெற்றியை பார்த்ததும், இந்த சுதந்திரத்தை பார்த்ததும் மிரியாமால சும்மா இருக்கவே முடியல. ஆமென். எந்த பாஸ்டர் வந்து சொன்னாங்களா, மிரியாம் கொஞ்சம் எழுந்து வொர்ஷிப் பண்ணு, யாரா சொன்னாங்களா? இந்த ஜனங்கள் யார் மைண்ட்ல வொர்ஷிப் இல்லவே இல்ல, யார் மைண்ட்ல ஆராதனை இல்லவே இல்ல. ஆனா இந்த மிரியாம் பார்த்தா கர்த்தர் இத்தனை அற்புதத்தை செஞ்சாரு. எபிரேய பாஷையில இந்த மிரியாம் என்கிற பெயருக்கு இன்னொரு ஒரு அர்த்தமுள்ள பெயர் தான் புதிய ஏற்பாட்டுல மேரி. ஆமென். மரியாள். ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல மிரியாம், புதிய ஏற்பாட்டுல அந்த பெயர் மரியாள். எல்லாரும்
ஜனங்களும் அவரோடு சேர்ந்து அவர்கள் கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று பாடினார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் செய்த அற்புதம், கர்த்தர் செய்த அதிசயம். தன்னுடைய கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து, ஓ எனக்கு இந்த ஷேவாக் மாதிரி ட்ரம்ஸ் அடிக்க தெரியாது, இங்க இருக்கிற இன்னொரு தம்பி மாதிரி எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது, கிட்டார் வாசிக்க தெரியாது, டேம்பிள் அடிக்க தெரியுமா? சிஸ்டர் டேம்பிள் அடிக்க தெரியுமா? யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் பாட்டு கேட்ட மாதிரி டேம்பிள் அடிக்க தெரியும். ஆமே, இது மிரியாமின் ஆயுதம், இது மிரியாமின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹalleluya. அவ தன்னுடைய கையில அந்த டேம்பிள் எடுத்துக்கிட்டு அவ பாட ஆரம்பிச்சா. கர்த்தர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஹalleluya. உங்கள் எதிரிகளை கர்த்தர் அழைக்கும் போது இனி அவர்கள் திரும்ப எழும்பி வராத ஒரு இடத்திற்கு கர்த்தர் அவங்களை அனுப்புவார். ஆமென். உங்க எதிரி மனுஷர்கள் மட்டும் நான் சொல்லல, உங்க எதிரி மனுஷர்கள் மட்டும் சொல்லல. உங்க கடன், உங்க நோய், உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க நிந்தை, உங்க அவமானம், உங்க வெட்கம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அந்த எல்லா நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். அவருடைய எல்லா நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த ஒரே வசனம் தான் மிரியாமின் பாட்டு, அந்த ஒரே வசனம் தான் மிரியாமின் பாட்டு. ஆனா ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த the title, அவளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், தீர்க்கதரிசியானவர். ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற மனசால மட்டும்தான் அவங்களால சந்தோஷமாய் பாட முடியும், அவங்களால ஆர்ப்பரிக்க முடியும். மற்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த இஸ்ரவேல்ல அந்த கடந்து வந்த மற்ற ஸ்திரீகள் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு இமேஜினேஷன் சொல்லுங்க. அவங்க தாண்டி கடலை தாண்டி வந்துட்டாங்க, வந்து உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி மோசையை திட்டினவங்க இப்ப தாண்டி வந்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம தேவையில்லாம அந்த மனுஷனை 10 பேரா கூடி உட்கார்ந்து இருப்பாங்க, 10 பேரா உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. நம்ம 100 நாள்ல பேசுற மாதிரி அப்படிதானே? இந்த மனுஷனை நம்ம தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோமே. ஐயோ, கடவுள் நமக்காக எவ்வளவு வேலையை பார்த்தாரு, எவ்வளவு ஜாலியா நம்ம வந்தோம். நீ பாத்தியா, நான் ஒரு சுறா மீனை பார்த்தேன், நீ பாத்தியா நான் ஒரு அழகான நீமோ மீனை பார்த்தேன், நான் இந்த மீனை பார்த்தேன், அந்த மீனை பார்த்தேன், நான் ஒரு பெரிய திமிங்கலத்தை பார்த்தேன், நான் டால்பினை பார்த்தேன். பேசியிருப்பாங்களா இல்லையா? பேசியிருப்பாங்களா இல்லையா? ஆண்டவர் பாரு, நம்ம எதிரிகள் நம்மளை பிடிச்சிட்டாங்க, நம்ம பயந்தோம், அவனுக்கு எல்லாரையும் கடல்ல போட்டு ஆண்டவர் அமிழ்த்திட்டாரு, அழிச்சிட்டாரு. அவங்க குதிரையை அழிச்சு போனதை நீ பாத்தியா? அவங்க சக்கரங்கள் நடக்குதை நீ பாத்தியா? ஓ, ஒரு மனுஷன் கையில எவ்வளவு பெரிய ஒரு கத்தியோட ஒரு அருவாளோட வந்தான், அவன் எங்க போனான்னே தெரியல. அவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தீர்க்கதரிசியானவர் எழும்பினார். ஹalleluya. அருமையான சிஸ்டர்ஸ், அருமையான கேட்கிற சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருடைய இதயத்துல தீர்க்கதரிசியுடைய ஆவியை ஆண்டவர் வைக்கிறாரா? ஹalleluya. எல்லாரும் புலம்புற இடத்துல, தேவையில்லாத கதையை பேசுற இடத்துல, மற்றவர்களுடைய சாவை, மற்றவர்களுடைய வீழ்ச்சியை, மற்றவர்களுடைய விடுதலை கொண்டாடுற இடத்துல நீங்க எழுந்து சொல்லணும், இது மனுஷர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார், கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நடத்தினாரு. எங்க வழியை கர்த்தர் மாற்றினாரு, எங்க தீபத்தை கர்த்தர் ஏற்றினாரு, எங்க விளக்கை கர்த்தர் உயர்த்தினாரு, எங்க கால்களை கர்த்தர் கண்களை மேல நிறுத்தினாரு. ஹalleluya. தேவையில்லாத பேச்சு உங்க வாயில வரக்கூடாது, துதிக்கிறவங்க வாயில சபமான வார்த்தை வரக்கூடாது, ஜெபிக்கிறவங்க வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது, இல்லாத ஒரு நபரை பத்தி கண்டிப்பா நம்ம பேசவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏசப்பா பிள்ளைங்க, நீங்க 10 பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருந்தா கூட ஒருத்தர் நீங்க அவன் நடுவுல இருந்தீங்கன்னா கர்த்தரை புகழுங்க. உட்கார்ந்து பேசும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் ஏதாவது ஒரு வழியில சொல்லுங்க. இது மாதிரி இப்ப நீங்க முடிச்சுட்டு போறீங்க, இப்படி ஒரு சிஸ்டர் வந்தாங்க, இந்த சாட்சியெல்லாம் சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடந்துச்சா, நீயும் ஏசப்பாவை நம்பு, ஆண்டவர் உன்னை மாற்றுவார்னு உங்க புரட்சாதிகாரிக்கு சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஏசப்பாவை அறியாம இருக்கிறவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க. நீ எத்தனை இடத்துக்கு அழைச்சிட்ட, எவ்வளவு தூரம் நீ நடந்துட்ட, ஒரு முறை ஏசப்பா கிட்ட வந்து பாரு, ஒரு முறை ஆண்டவர் கிட்ட வந்து போறேன். நீங்க தீர்க்கதரிசி உங்க இருதயத்தை கை வச்சு
சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசியானவர், நான் ஒரு தீர்க்கதரிசி. I am a prophetess, I am a prophetess. Hallelujah, hallelujah. எல்லா தீர்க்கதரிசிக்கும் ஒரே வேலை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்டான வேலை. எல்லா ஊழியக்காரருக்கும் ஒரே அழைப்பு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்டான அழைப்பு. ஆனா அப்பா சமூகத்துல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையவே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன சூழ்நிலையில உட்கார்ந்து இந்த உங்களுடைய பாஸ்டமாவும் கஷ்டப்பட்டு இந்த ஆத்மாவை அவங்க சேர்த்து இருக்கிறதும், சென்னையில நீங்க பாக்குற ஒரு பெரிய சர்ச்சைங்க, அவங்க 50,000 பேர் வராங்க, அந்த சர்ச்சில் 1,00,000 பேர் வராங்க. அப்படி நீங்க மெச்சிக்கொள்கிற ஊழியமும் கர்த்தர் பார்வையில ஒண்ணுதான். இந்த கிராமத்துல இத்தனை பேரை கூட்டி உட்கார வைக்கிறதும் கஷ்டமே தவிர, சென்னையில நீங்க அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி சுத்தி ஏசி வச்சு கண்ணுக்கு மயக்கமா லைட்ஸ் போட்டு எல்லா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா மியூசிக் அங்க வச்சா, நீங்க சும்மா பேனர் வச்சாலே என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. அவங்க போய் வீடு சந்திச்சாங்களா? அவங்க போய் அந்த பாஸ்டர் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? இல்ல. உங்க பாஸ்டரும் எப்படி அடைஞ்சிருப்பாங்க உங்க வீட்டுக்கு? நான் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து கட்டி பிடிச்சி சொல்றேங்க, எங்க தாயும் தகப்பனும் நீங்க தானே. இல்ல, அதுதான் ஊழியம், அதுதான் ஏசப்பா விரும்புகிற ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள். அதான் நீங்க எப்பவுமே பெரிய ஊழியத்தை பார்த்து பெரிய ஆட்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசப்பாவுக்கு இந்த ஊழியம் அதை விட விலையேற பெற்றது, இந்த ஊழியம் அதை விட விலையேற பெற்றது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவங்க. அவங்களுக்கெல்லாம் கார் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, வந்து போறதுக்கு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க நடந்து வந்திருக்கிறீங்க. நீங்க போனாலும் உங்க வீட்டுக்கு சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க போனாலும் உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு காசு கேட்டா நீங்க கொடுக்க முடியும். அந்த வேலை வேணாம், ஆண்டவரை தேட்டன்னு வந்திருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு விசேஷமானவர்கள், நீங்க ஆண்டவருக்கு உண்மையான சிஷ்யர்கள், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல விலையேற பெற்றவர்கள், நீங்க ஒவ்வொரு தீர்க்கதரிசியானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மிரியம் பட்டணமா போல, வீடாக போல, அவ செஞ்ச ஒரே வேலை, கையில டேப்ரின் எடுத்து வாங்க நம்ம பாடலாம், வாங்க நம்ம பாடலாம். அவ தனியா உட்கார்ந்து பாடல, வாங்க நாம் கர்த்தரை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடுங்க அப்படின்னு கூப்பிட்டா, எல்லாரும் உட்கார்ந்து கேளுங்க, நான் பாடுறேன்னு அவன் சொல்லல. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை தனியாலாம் யாரும் கட்ட முடியாது, சேர்ந்துதான் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இந்த 2 பேர் உட்கார்ந்து எல்லா இடத்தையும் ஆதாயம் பண்ண முடியாது, நீங்களும் சேரணும். சர்ச்சைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, எல்லா திருச்சபைக்கும் நான் சொல்றேன் 30 வருஷம் ஆச்சு. இன்னமும் சர்ச்சைக்கு வாங்க, ஏன் நேற்று வரல, அந்த போன் இனிமே உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க 4 பேரை கூட்டிட்டு சர்ச்சுக்கு வரணும். ஏன்னா நீங்க தீர்க்கதரிசியானவர். ஏன்னா ஏசப்பா உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறாரு. நீங்க ஜனங்களை சேர்க்கணும்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. நீங்க சொல்லணும், வாங்க சேர்ந்து கர்த்தரை பாடலாம், வாங்க கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்சாரு. கொரோனாவுல எத்தனை பணக்காரங்க செத்து போனாங்க, எத்தனை கோடீஸ்வரர்கள் செத்து போனாங்க. நம்ம வீட்டுல என்ன பெருசா பாதுகாப்பு இருந்துச்சு. நீங்க நிறைய நேரம் மாஸ்க் கூட போடல, சானிடைசர் நீங்க பார்க்க கூட இல்லை. நிறைய பேர் சானிடைசர் வாங்கி கலக்கி குடிச்சிட்டாங்க, அப்படிதானே? வாசனை நல்லா இருக்கு, கொஞ்சம் குடிச்சிடலான்னு குடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள், எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸே நமக்கு கிடையாது. ஏசப்பா நம்ம ஜீவனை காப்பாத்திருக்காரு. ஏசப்பா நம்மள இந்த கொள்ளை நோயில, நம்ம வாழ்ந்த காலத்துல அதுதான் பெரிய கொள்ளை நோய், அதுல நம்ம ஜீவனெல்லாம் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. நீங்க என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா? நீங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கா? நோ, இல்ல. ஆண்டவருடைய கிருபை. உங்களை மாதிரி வீக்கானவங்க கிடையாது, உங்களை மாதிரி கிடையாது கிடையாது கிடையாது. இருந்தாலும் ஏசப்பா, இந்த தீர்க்கதரிசியானவள் எனக்கு வேணும், இந்த பிள்ளை எனக்கு வேணும். இதை விட வேற என்ன நன்மை, இதை விட வேற என்ன வெளியரங்கமா காரியம் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்க முடியும்? ஒருவேளை நம்ம எல்லாருமே செத்து போயிட்டு இருந்தா என்ன இருக்கும், என்ன நடந்திருக்கும்? ஒண்ணும் இல்லை, எல்லாரும் அழிஞ்ச மாதிரி நம்மளும் அழிஞ்சிருப்போம். ஆனா
இந்த ஜனங்கள் இன்னும் இங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்களே, இன்னும் அந்த எவ்வளவு பெரிய கூட்டத்தார் இன்னும் கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்களே. ஏசப்பா நினைப்பாரு, இவங்களுக்கு அந்த பெரிய ஊழியக்காரங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த சிட்டில இருக்கிற மக்கள் வந்து இங்க ஒண்ணும் அவங்க பண்ண முடியாது. இங்க இருக்கிற மக்கள் தான், இங்க இருக்கிற ஜனங்கள் தான், இங்க இருக்கிறவங்க தான் என் அன்பை சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்பா சொன்னாரு, நான் உயிருள்ள தேவன் என்பதற்கு சொல்லுங்க, நீங்க தான் சாட்சி. இயேசு நல்லவருங்க, இயேசு உங்களை எப்படி செய்வார் அப்படி செய்வாருன்னா பேச்சு இல்ல, நீங்க தான் சாட்சி. உங்க பேச்சு அவங்க சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள மாதிரி சண்டைக்காரங்க இந்த ஊர்ல யாருமே இல்ல, இப்ப அவங்க பேசுறது அந்த அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவாங்களா அப்படின்னு இருக்கு. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சமைச்சிட்டு போவோம், இப்ப வந்தா அவங்க முழங்கால் போட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அதுதான் சாட்சி. கொடாடியில சண்டடம் முதல்ல அவங்கதான் இருப்பாங்க, இப்போ அவங்க குடம் பின்னாடி இருக்குது. பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. இது எப்படி முடிஞ்சது? இது எப்படி முடிஞ்சது? இயேசு, இயேசு. நீங்க அவங்க கிட்ட இயேசுன்னு வார்த்தையை சொல்லலாமையே உங்க நடக்க, உங்க பேச்சு, உங்களுடைய செயல் இயேசுவை அவர்களுக்கு காட்டுகிறது, இயேசுவை அவர்களுக்கு காட்டுறது. அப்பா சொன்னா, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நம்ம வாழ்ற இடத்துல நம்மளால இருக்க முடியுதா? வெளிச்சமா இருக்க முடியுதா? அந்த இருள இன்னும் கொஞ்சம் இருள சேர்க்கிறோமா? அந்த இருள இன்னும் கொஞ்சம் இருள சேர்க்கிறோமா? உப்பு தான், அதுல சாரம் இல்லைன்னா வேஸ்ட், அதுல டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். ஹல்லேலூயா. அது குப்பை தான். நீங்க சாரம் உள்ள உப்பா நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு வாழ்ற இடத்துல மிரியம் சாரம் உள்ளவளாய் இருந்தார். மிரியம் எல்லாரையும் கர்த்தரை பாட வைக்க எழுப்புகிறவளா இருந்தார். அவள் மட்டும் துதிக்கலை, எல்லாரையும் சேர்த்து ஆண்டவரை மகிமைப்பட்ட அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஏதோ அவங்க வந்து அழிஞ்சிரல, அவங்களே வந்து உள்ள விழுந்துடல, கர்த்தர் அவங்களை நடத்தி விட்டு கர்த்தரே குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் செஞ்சார். சொல்லுங்க, கர்த்தர் செஞ்சார். சொல்லுங்க, கர்த்தர் செய்தார். நீங்க எப்படி சிஸ்டர், எப்படி உங்களுக்கு பெரிய வருமானமே எப்படி இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அங்க வாங்கினேன், இங்க வாங்கினேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். நீங்க எப்படி சிஸ்டர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கர்த்தர் என் கூட இருக்காருங்க, ஆண்டவர் என் கூட இருக்காருங்க. எவ்வளவு வியாதி, எப்படி சிஸ்டர் உங்களால நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியுது? கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் எனக்கு செஞ்சாரு. கர்த்தரை மகிமைப்படுத்த 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 வறுமை உங்களை விட்டு ஓடும், நோய் உங்களை விட்டு ஓடும், இருள் உங்களை விட்டு ஓடும், பிசாசு உங்களை விட்டு ஓடும். மிரியம் அதை கற்றுக் கொடுத்தார். மிரியம் 40 லட்சம் இஸ்ரவேலர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தால். எல்லாத்தையும் கர்த்தரை துதிங்க. உங்க முறுமுறுப்புக்கு ஒரு ஸ்டாப் வைங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன நடந்துருச்சு, சர்ச்சுக்கு போறவங்களுக்கு என்ன நடந்துருச்சு, ஆண்டவர் அறியாதவங்களே மனசை பேர் நினைச்சீங்களா? செய்யாதீங்க, செய்யாதீங்க. உங்களை தீர்க்கதரிசியா கர்த்தர் வச்சிருக்காரு. உங்களுடைய நிகழ்கால சூழ்நிலை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக மறைச்சு வச்சிருக்காரு. உங்களை உபத்திரவப்படுத்துறாருன்னா ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க, அடங்கி இருங்க. ஆண்டவர் எனக்கான நேரத்துல என்ன உயர்த்துவார் பிரதர், எனக்கான நேரத்துல என்ன உயர்த்துவார் சிஸ்டர். சொல்லுங்க, பிசாசு கிட்ட சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மிரியம், இவ்வளவு ஆண்டவரை துதிக்கிற மிரியம், இவ்வளவு ஜனங்களை கர்த்தரை துதிக்கிற வைராக்கியத்துல நடந்த மிரியமுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு கஷ்டம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதமோ அல்லது எந்த ஒரு தேவ மனிதர்களோ இந்த வேதத்துல வாசிங்கன்னா அவங்க வாழ்க்கையில நடந்த நன்மையிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, தீமையிலும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தாவீது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆண்டவரே தாவீது போல பாடணும், தாவீது போல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்,
தாவீத போல துதிக்கணும், சண்டை போடணும், டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடணும், ஒரு ராஜ தாண்டவம் ஆடிதான் ஆகணும். யாரு மாதிரி? தாவீத மாதிரி. ஒரு கூட்டம் நீ உலகத்துல சொல்லுங்க ஆடவே கூடாது, ஒரு கூட்டம் சொல்லுங்க நாங்க தாவீது போல ஆடத்தான் செய்வோம். ஹல்லேலூயா. நீ ஆடினாலும் ஆண்டவருக்கு சந்தோஷம் தான், நீ ஆடாம பாடினாலும் அவர் நீ என்ன செஞ்சாலும் அவர் ரசிப்பார். ஒரு தகப்பன் நம் பிள்ளையை எப்படி ரசிப்பாரோ அதை விட 1000 மடங்கு நம்மளை ரசிப்பார். ஆமே. நீ லைட் போட்டு பாடினாலும் அவர் இருப்பாரு, நீங்க லைட் இல்லாம உட்கார்ந்தாலும் அங்க இருப்பாரு, நீங்க கை தட்டி பாடினாலும் இருப்பாரு, கை தட்டினாலும் இருப்பாரு. ஏன்னா நீங்க எல்லாம் அவர் பிள்ளைங்க. வெரி சிம்பிள். இதுக்கு வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையே கிடையாது. சரி, தாவீது இத்தனை பேருக்கு தெரியும், அவன் வாழ்க்கை இதெல்லாம் பைபிள் அதனால நமக்கு தெரியுது. அவன் 66 சண்டைக்கு போனானா ஒரு சண்டையில கூட அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவர் எப்பவுமே மாஸ் வெற்றியாளர் தான். தாவீதை பார்த்தாலே சுற்றி இருக்கிற ராஜாக்கள் பயப்படுவாங்க, அவன்கிட்ட எதுக்கு நமக்கு போராட்டம். ஆனா அவன் வாழ்க்கையில வீழ்ச்சி இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில தவறு இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில துக்கம் இருந்துச்சு, அவன் நேசித்த மனைவி இடத்துல பிறந்த பிள்ளைய கர்த்தர் எடுத்துட்டாரு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் அவன் விழுந்த இடத்துல விழுந்தவனாவே இல்ல, எல்லா இடத்துல அவன் எழுந்துட்டான். தீர்க்கதரிசி நாத்தான் வந்து சொல்லும் போது அவன் சொல்லிட்டான், நான் மனுஷன் கையில விழ வேண்டாம், ஆண்டவர் கையில நான் விழுறேன், என்ன செய்யறதோ எனக்கு செய்யட்டும். ஆமென். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, நீங்க செஞ்சது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க அப்பா சமுத்திரம் ஏசப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்க கையில நான் விழுறேன், நீங்க பாத்துக்கோங்கன்னா அவர் உங்களை கொண்டு போட்டுற மாட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை திரும்ப எழுப்பி நீங்க இழந்த ஸ்தானத்தை உங்களுக்கு திரும்ப தர வரையில உங்களை விட்டு அவர் விடவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். கரையடியாற்றை மகிமைப்படுத்தவே இல்லை. இந்த மிரியாமும் ஆரோனும் ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மோசேயை கூப்பிட்டு, மோசே கல்யாணம் பண்ணது யாரு? எத்ரோவினுடைய மகள், அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த அம்மா வந்து எத்தியோப்பிய ஸ்திரீ. எத்தியோப்பிய ஸ்திரீ அப்படின்னா என்ன? ஆப்பிரிக்கன் லேடி. ஒரு ஆப்பிரிக்கன் லேடி. நம்ம ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னாலே கருப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா உலகத்துல ரொம்ப அழகானவங்க எங்க இருக்காங்கன்னா டார்க் ஸ்கின் பீப்புள் தான். இந்த வேர்ல்ட்ல இப்பவும் பேர் அழகி யாருன்னா கிளியோபட்ரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எகிப்தினுடைய ராணி கிளியோபட்ரா. அவங்களுடைய உண்மையான கலர் பிளாக். அவங்க தான் உலகத்திலே அழகி. இந்த நான் திருமணம் ஆகி வந்தப்போ எங்க கிராமத்துல சில பெண்கள் இருந்தாங்க, அவங்க பேர் நான் இப்ப சொல்லல, ரொம்ப பிளாக்கா இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. எனக்கு அந்த ஃபேஸஸ் 3 பேர் இருக்காங்க, இன்னைக்கும் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டார்க் ஃபேஸஸ் வந்து அசிங்கமானது இல்லை. இந்த ஒயிட் ஃபேஸஸ் எத்தனை பேர் பார்த்து பொறாம பண்றீங்க? நான் இவங்கள மாதிரி கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாம், இவங்கள மாதிரி. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பிளாக் பெயிண்ட் அப்படியே அடிச்சு பாருங்க அந்த மூஞ்ச. பிளஸ் ஒயிட்டே இல்லை, பக்கத்துல இருக்கிற மூஞ்ச அடுத்த. ஸோ பிளாக் எப்பவுமே அழகு. ஹல்லேலூயா. இந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி, எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆரோனும் மிரியாமும் அவனை சண்டை போடுறாங்க. நீ எப்படி போய் ஒரு எபிரேயன், நீ ஒரு யூதன், நீ எப்படி போய் அந்த பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணலாம்? உன் கூட தான் ஆண்டவர் பேசினாரா? என் கூட எங்க கூட தான் ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, நீ மட்டும் தான் ஜனங்களை வழி நடத்துறியா? நாங்களும் தான் நடத்துறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாள் கர்த்தர் இந்த 3 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வாங்க. என்ன சொன்னாரு? வாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட. இவங்க 3 பேரும் என்ன நினைச்சாங்க தெரியல. மிரியம் என்ன நினைச்சாலும் ஆரோன் என்ன நினைச்சாலும் அப்ப நினைச்சிருப்பாங்க, பத்தி அவங்க உன்னை மட்டுமா வர சொன்னாரு? சொல்லுங்க. அதனால நாங்க சொன்னோம், உங்ககிட்ட பேசினாரு, எங்ககிட்ட தான் நான் பேசுறாரு, இப்ப உன்னை மட்டுமா வர சொன்னாரு? எங்களையும் தானே வர சொன்னாருன்னு தான் அவங்க பேசிட்டு போயிருக்கணும் அந்த இடத்துல. அப்படிதானே எண்ணி? அப்படிதான். அங்க போய் நின்னதும் ஆண்டவர் கேட்கிறாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தாசனாகிய மோசே கிட்ட நீங்க அப்படி பேசியிருப்பீங்க? மோசேன்னா உங்களை மாதிரி நினைச்சீங்களா?
ஒரு தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் பேசினார்னா அவங்க சொப்பனத்துல தான் பேசுவாரு, தரிசனத்துல தான் பேசுவாரு. ஆனா என் தாசனாகிய மோசே என்னை தரிசித்தவன், என் ரூபத்தை பார்த்தவன், என்னோட அவன் பேசினவன், அவன்கிட்ட நீங்க எப்படி கம்பேர் பண்ண போச்சு? அவர் பேசி முடிச்ச உடனே வசனம் சொல்லுது, அந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போனது. அங்க நின்று கொண்டிருந்த அந்த மிரியம் அவள் உடம்பு முழுவதும் அப்படியே வெண் பனி போல அப்படியே படிஞ்சிருச்சான். குஷ்டரோகத்தினால அவள் பாதிக்கப்பட்டார். இவ்வளவு நேரம் நான் சொன்ன தீர்க்கதரிசியானவள், இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாடுற அந்த வர்ஷிப் லீடர், இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த ஊழியக்காரி, இவ்வளவு நேரம் நான் பேசின எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய அந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த ஆராதனையில வழிநடத்தினவள் குஷ்டரோகியா ஒரு செகண்ட்ல மாறிட்டா. ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனமே, அருமையான சிஸ்டர்ஸ்னாலே ரொம்ப பேசுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் வாய் திறக்கவே கூடாது. ஏனென்றால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அது உங்க சகோதரனா கூட இருக்கலாம். எனக்குமே தைரியமா அவனை எதுவும் பேசக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்கிறார். ஒருவேளை நீங்க வர்ஷிப் லீடரா இருக்கலாம், நீங்க நல்ல ஆண்டவர் கொடுக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க சர்ச்சில் எல்லா காரியத்திலும் ரொம்ப ஆக்டிவா பண்றவங்களா இருக்கலாம், ஊழியக்காரர் கூட எல்லா ஹவுஸ் விசிட்டிங்க்கும் நீங்க போறவங்களா இருக்கலாம், நீங்க என்ன வேணா செய்றவங்களா இருக்கலாம். உடனே நம்மள ஊழியக்காரர் ரேஞ்சுக்கு நினைச்சுக்க கூடாது. ஹalleluya. ஊழியக்காரர்கள் விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள். ஹalleluya. மிரியம் தன் தம்பி தானே, நான் காப்பாத்துறவன் தானே, நான் வளர்த்த பிள்ளை தானே, நான் தானே அவன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த ஜனங்களை வழிநடத்தும் போது நான் கூட இருந்தவன் தானே, நான் அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. நான் சொல்றதுல என்ன ஆச்சு? நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? ஏன் ஒரு எத்தியோப்பிய போய் கல்யாணம் பண்ணேன்னு நான் கேட்டேன். ஒரு அக்கா அதெல்லாம் கேட்பாங்களா இல்லையா? வீட்டுல கேட்கலாமா இல்லையா? நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, ஊழியக்காரனா இருந்தா கவனமா இருங்க. இப்போ ஆரோன் மோசே கிட்ட சொல்றான், இவ்வளவு நாள் மோசேன்னு கூப்பிட்டாங்களா, அவன் என்னன்னு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, அவன் தம்பி. இப்ப சொல்றாங்க, ஆண்டவனே, ஓ மை லார்ட், நாங்க தப்பு செஞ்சுட்டோம், தயவு செய்து இவளுக்காக ஆண்டவர் இடத்துல மன்றாடு, ஹெல்ப் பண்ணு. ஆண்டவர்கிட்ட போய் மோசே சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் அவளை பாளையத்துக்கு விளக்கவே, 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள கொண்டு வா. 7 நாள் கழிச்சு கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்டாராம். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பிரயாணம் பண்ணாம மிரியாமுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவளை வந்ததுக்கு அப்புறம் தான் பிரயாணம் போனாங்களாம். ஹalleluya. இப்போ அவ ஒரு லீடர், அப்படிதானே? அவ ஒரு தீர்க்கதரிசியானவர், ஒரு ஜனங்களை வழிநடத்துற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவளுக்கு இப்படி ஒரு அடியை கர்த்தர் கொடுத்தப்போ எல்லா ஜனங்களும் அதை பார்த்திருப்பாங்களா இல்லையா? எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்குமா இல்லையா? ஆண்டவர் ஒரு பெரிய லெசனை அவர் ஒரு லீடருக்கு கொடுத்து கற்றுக் கொடுக்க வச்சாரு. கவனமா இருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஞானமா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது தாழ்மையா இருங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் போது பொறுமையா இருங்க. உங்க வாழ்க்கையில உபத்திரவங்க, கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தைகள்லாம் வரும்போது, ஏசப்பா இதை சகிக்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீங்க என் கூட இருந்து என்ன வழி நடத்துங்க, நீங்க என்னை கூட இருந்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும், எவ்ரிதிங், எல்லாத்தையும் எனக்காக அவர் செய்து முடிப்பார். ஒரு முஸ்லிம் பொண்ணுக்குள்ள அவ்வளவு பெரிய வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம வாலிப பிள்ளைங்களுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும், எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு சிஸ்டர்ஸ், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம இந்த சர்ச்சை விட்டு வெளியே போனா நம்மள கிறிஸ்தவங்கன்னு பாக்குறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைன்னு உங்களை பத்தி நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்றாங்களா? நீங்க படிக்கிற இடத்துல சொல்றாங்களா? நீங்க வாழ்ற இடத்துல உங்களை சொல்றாங்களா? கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் மிரியாம் மாதிரி உங்க ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. போற வர்ற இடத்துல எல்லாம் நீங்க யாருன்னு உங்க மனசுல இருக்கணும். ஆமென். 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா அவங்க மத்தியில ஒரு 2 ஸ்டெப் பேக் எடுத்து பின்னாடி நிக்க பழகுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, நான் மட்டும் ஆடலைன்னா என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுறாங்க, நானும் பாடினா தப்பா நினைச்சுக்குவாங்க. நோ சிஸ்டர்ஸ், நோ சிஸ்டர்ஸ்.
அதே காலை வச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல சர்ச்சு மேடையில நீங்க ஆட போறீங்க. அதே வாயை வச்சு உங்க பாஸ்டர்மா கூட சேர்ந்து கிருப கிருபன்னு பாட போறீங்க. நீங்க அந்த அந்நிய அக்கினிய உள்ள வரதுக்கு இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. உங்க மனசுல சொல்லணும், நான் பிரித்தெடுக்கப்பட்டவர், நான் தீர்க்கதரிசியானவர், நான் கர்த்தருடைய துதியை சொல்றவர், நான் மகாராஜாவுக்காக வாழ்ற மகாராணி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் வருகையில அவரை தரிசிக்க போறவர், நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர், நான் ஆண்டவருக்காக எழும்புறவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து இருக்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கோம். நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை அப்பா, உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும்ப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கீங்க, என்னை ஒரு பிரியமா அழைச்சிருக்கிறீங்க. உங்களை நான் துதிக்கணும்ப்பா, ஜனங்களுக்கு உங்க அன்பை நான் சொல்லணும்ப்பா, எல்லாரையும் ஆர்ப்பரிக்கிறவங்களா நான் வைக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த எஸ்தர் ஜான போல என்னை கொலை செய்வாங்கன்னு தெரியும், என்னை கேவலமா பேசுவாங்கன்னு தெரியும், என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு தெரியும், எனக்கு இதனால ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வலதுகிற ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, Lord, I surrender myself to you, Lord. என்னோட சமூகத்துல முழுவதுமா அர்ப்பணிக்கிறப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. 40 லட்சம் இஸ்ரவேலருக்கு ஆராதனை செய்தாலே ஒரு பெண் என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. பாகிஸ்தான்ல போய் இன்னைக்கு உங்களை பாகிஸ்தான் போன்னு சொன்னா கூட யாரும் நம்ம போக மாட்டோம். அது எதுக்கு நமக்கு? ஆனா ஒரு வாலிப பெண் துணிச்சலோடு போய் சாகும் பொழுது அவளுக்கு 29 வயசுதான். யோசிச்சு பாருங்க, அவன் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியம், அப்பாவோட அன்புக்காக எவ்வளவு வைராக்கியம். ஏசப்பா எத்தனை வாட்டி உங்ககிட்ட பேசியிருக்காரு, ஏசப்பா எத்தனை வாட்டி உங்க இருதயத்துல சொல்லியிருக்காரு, ஐ நீட் யூ மை டார்லிங், நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகளே. எத்தனை வாட்டி ஏசப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? சிஸ்டர்ஸ், உங்க வாழ்க்கை ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்தரங்க வாழ்க்கை இருக்கா? யாரும் பார்க்காத இடத்துல கர்த்தரை உயர்த்துறீங்களா? யாரும் பார்க்காத இடத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? யாரும் பார்க்காத இடத்துல உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு என்ற பயம் இருதயத்துல இருக்கா? ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு என்ற பயம் இருதயத்துல இருக்குதா? நீங்க ஒப்பு கொடுங்க. என் இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை கொடுங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை கொடுங்கப்பா, என் இருதயத்துல ஒரு தெய்வ பயத்தை கொடுங்க. கேளுங்க எல்லாரும் கேளுங்க. Thank you Jesus. எல்லாரும் சத்தம் அன்பின் பிதாவே, வானத்தின் பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க. இன்றைக்கு ஆசையோடு ஏக்கத்தோடு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு எஸ்தர் ஜானை கர்த்தர் தொடுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல நாம மகிமைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்துங்க சுவாமி. கால கடைசியா இருக்கிறது, உடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதப்பா. பிசாசு அவன் தனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை அறிந்து அவன் அதிக உக்கிரத்தோடு அவன் இறங்கியிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, எங்க பிள்ளைங்க நம்முடைய வலையில சிக்க கூடாதப்பா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். எங்க பெண்களை காப்பாற்றுங்க. கர்த்தருக்காக இந்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும். ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தரில் வைராக்கியப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை உங்க பாதையில நடத்துங்க சுவாமி. என் பிள்ளைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளை, எல்லா இருளை நாவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து அமரப்படுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உலக விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்கையிலே போகும் என்று சொன்னீரப்பா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியை நடக்கிறவர்கள் 7 வழியை ஓடி போவார்கள். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை.
இந்த பிள்ளைகள் படிக்கிற எல்லா பாடுகள் எல்லா உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுவரையில ஒரு தீர்க்கதரிசியானவர்களா இருக்கிற இவர்கள் மரியமை போல ஜனங்களை சேர்த்து கர்த்தரை பாட, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை உயர்த்த உங்க பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுவாமி, ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. தாகமுள்ளவர் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, தாகத்தோடு கேட்ட உங்க பிள்ளைங்களை, தாகத்தோடு கேட்ட உங்க பிள்ளைங்களை கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. இந்த திருச்சபை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே கடைசி காலங்களிலே சபையானது மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜனங்களும் அதனிடத்துல ஓடி வருவார்கள் என்ற வசனத்தின்படி எல்லாரும் இதனிடத்துல வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த ஊழியக்காரருக்காக அவருக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்காக அழகான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறைத்து உங்க நாம மகிமைக்காக ஆண்டவரே ஆயிரங்கள் லட்சங்கள் பிள்ளைகளுக்கு நீர் பரிபொருளாய் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறப்பா. உன் ஜீவனுக்கு ஈடாய் நான் ஜனங்களை தருவேன்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. எல்லா தீமைகளை விலக்குங்கப்பா. அவருடைய ஆத்மாவை எல்லா தீமைகளுக்கு நீ விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும், இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும்ப்பா. பெரிய காரியங்களை செய்ய எங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வந்ததற்காக நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து நீர் அரசாட்சி செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.